OpenAI ஃபவுண்டர் சாம் ஆல்ட்மேன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், யங்ஸ்டர்ஸ் நீட் டு சரவுண்ட் தெம் செல்ஃப் வித் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் தெம் டு பி ஆம்பிஷியஸ் அப்படின்றிருப்பார். பேசிக்காக நம்மளை சுற்றி இருக்கிற 198% பீப்புள் வில் ட்ரை டு புல் அஸ் டவுன் அண்ட் வாண்ட் அஸ் டு பி ஆவரேஜ். இது வந்து எக்ஸாக்டாக அவர் சொன்னது. இதை கேட்கும்போது எனக்கு அவர் போட்ட ட்வீட் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ChatGPTயோட ஃபஸ்ட் வெர்ஷன் லான்ச் பண்ணிவிட்டு ஒரு ட்வீட் போட்டார். ChatGPTன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அது கூட போய் சேட் பண்ணி பாருங்க அப்படின்றப்பார். அந்த டைம் அவருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல, இது வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இட்ஸ் கோனா மேக் அ ஹியூஜ் இம்பேக்ட் அப்படின்ட்டு. அவரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். நோபடி பிலீவ்ட் இன் ஹிஸ் விஷன். இருந்தாலுமே ஐம் கோனா பில்ட் திஸ் மாடல்னு ஒரு ஆம்பிஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஒரு டைம் ஒரு கோர்ட் ஹியரிங்கில் சொல்லியிருப்பாரு, ஐ டோன்ட் டேக் எனி ப்ராஃபிட் ஃப்ரம் OpenAI அப்படின்ட்டு. இப்போ கிடையாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், காசை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை அவர் பில்ட் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து ஏன் அதெல்லாம் பண்ணுற இதெல்லாம் பண்ணுற, நீ ஆவரேஜாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம மேலே இருக்க வன்மத்திலலாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம மேலே இருக்க பாசத்தில் சொல்கிற நம்மளுக்கு க்ளோஸாக இருக்க பீப்புள். நம்ம ஃபேமிலியில் வந்து அடிக்கடி இந்த ஃப்ரேஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அகலக்கால் வைக்காத, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படின்ட்டு. அண்ட் நம்ம கூடிய சுற்றுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நம்ம விழுந்தா மொதல் சிரிக்கிறவனுங்க அவனுங்களா தான் இருப்பானுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வன்மத்திலலாம் கிடையாது, அவனுங்களுக்கு அது ஒரு ஜாலி. இவ்வளோ டீமோட்டிவேட்டிங்கான ஒரு சொசைட்டியில் ஒரு ஆம்பிஷியஸான கோலை வச்சுக்கிட்டு அதுக்காக தொடர்ந்து வேலை பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை சாதிக்கிற வரைக்கும் அதை விடக்கூடாது. ஒரு கட்டத்தில் என்னடா இவன் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் அதுவே தானாக உங்ககிட்ட வரும் அப்படின்னு இருப்பார். சாம் ஆல்ட்மேனில் ஆரம்பித்து எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து நிறுத்திட்டேன். திஸ் இஸ் நாட் இன்டெண்டட் டு பி அ மோட்டிவேஷனல் வீடியோ, பட் சமுத்திரக்கனி சொல்கிற மாதிரி ஏனியை வந்து கூரையில் போடாதீங்க, வானத்தில் போடுங்க.